ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும், இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். ஆபிரகாமிடத்துல உன்னுடைய புத்திரனை, உன்னுடைய ஏகசுதனை, உன்னுடைய ஒரே குமாரனை ஈசாக்கை கொண்டு வந்து எனக்கு பலியிடு என்ற வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அப்படியே கொண்டு போய் பலி செலுத்துகிற அந்த நேரத்துல கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தி, நீ ஒப்பு கொடுத்தபடியினால் தீமை செய்யாதே, நீ ஒப்பு கொடுத்தபடியினால் ஒன்றும் செய்யாதே என்று அந்த காரியத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். ஈசாக்கை பலி செலுத்துகிற அந்த காரியத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்பது மிக அவசியமானது. நம்முடைய ஒப்பு கொடுத்தலிலே நமக்கு ஒரு உயர்வு உண்டு. நம்முடைய ஒப்பு கொடுத்தலிலே நமக்கு ஒரு விடுதலை உண்டு. நம்முடைய ஒப்பு கொடுத்தலிலே தேவனுடைய கரத்தையும் தேவனுடைய மகிமையையும் நாம் பார்க்க முடியும். இங்கே ஆபிரகாம் அப்படி ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் தடுத்து நிறுத்தினது மாத்திரமல்ல, நாம் வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக, ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்த்து கேட்கிற காரியத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்காக செயல்படுகிறார். அந்த மோரியா தேசத்தின் மலையிலே ஆபிரகாம் வருகிறதற்கு 3 நாளைக்கு முன்னமே ஆபிரகாமுக்காக, ஈசாக்குக்காக ஆண்டவர் அங்கே ஒரு கடாவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அங்கே வேத வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்காக செயல்படுகிறார். தேவனிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, யாரை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ, அதற்கு பதிலாக இன்னொரு காரியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். இன்றைக்கு உங்களை தேவனிடத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக செயல்படுவார். அவர் செயல்படுவது மாத்திரமல்ல, உங்களுக்காக இன்னும் ஒன்றை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களை தப்புவிப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்த காரியத்தில் இருந்து ஒரு மாற்று ஏற்பாடை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி தருகிறார். அதை எப்பொழுது செய்கிறார்? ஒப்பு கொடுக்கும் போது செய்கிறார். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்காக செயல்பட்டு நமக்கு வேண்டிய வழியை, நமக்கு வேண்டிய காரியத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்கள் இன்று செய்கிற காரியத்தை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையோடு இருந்து செயல்படும் போது அவரே மாற்று காரியத்தை, மற்றும் ஒரு காரியத்தை நமக்காக உண்டாக்கி தருகிறார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஈசாக்கை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் எங்கள் காரியங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.